சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் அந்த ரெஸ்டாரண்டில் இருந்து வெளியே வரைக்கும் அவர் என் கல்யாணத்தை பத்தி சொன்னாரே, அதுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பேசலே. இந்த நேரம் கெட்ட நேரத்திலே டீ குடிச்சது என்னமோ மாதிரி இருக்கு. எங்களைச் சுத்தி கார்லயும் நடந்தும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போறச்சே என்னை தெரிஞ்சவா யாராவது பார்த்துட போறாளோன்னு பயம் வேறே. பயம் என்னத்துக்கு? பார்க்கட்டுமே. எல்லாரும் தானே இந்த காரியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காளே. இதிலே பார்க்கணும்னு பயப்பட என்ன இருக்கு? தைரியமா தலைநிமிர்ந்து உட்கார்ந்துக்கறேன். இப்போ கார் பீச் ரோடிலே போயிண்டிருக்கு. கல்யாண ஊர்கோலம் மாதிரி மெதுவா போறது. இவர் ஊதர சிகரெட் புகை காத்திலே என்னை தழுவிண்டு போறச்சே அந்த வாசனை நன்னா இருக்கு. சி இதை நன்னா இருக்குன்னு யாராவது நினைப்பாளோ? முகத்தைச் சுழிச்சுண்டு நாத்தம் வயத்தை குமட்டறதுன்னு சொல்லிக்கிறதுதானே பொண்களுக்கு அழகு. இந்த சிகரெட் நாத்தம் நன்னா இருக்கிறதாவது? இது நன்னா இருக்கணும்னா அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கணுங்கிறதை பத்தி எங்க மாமாவே கேட்கணும். ஒரு பெரிய தீசிஸை படிச்சுடுவார். சிகரெட்டுங்கிறது எப்படி ஒரு ஆண் பிள்ளையே ரெப்ரசன்ட் பண்ற அடையாளமா இருக்கு. அந்த நாத்தம் பிடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆண் பிள்ளை துணை வேணும் என்கிற ஏக்கம் சிறுக்குங்கிறதை பத்தியெல்லாம் மாமா மனசு எனக்குத்தான் தெரியும். அது எப்படியெல்லாம் யோசிக்கும், தர்க்கம் பண்ணும்னு நினைச்சு நானே இப்ப பாதி மாமா ஆயிட்டேன். மாமாவோட ஐடியாவிலேதானே இப்போ இவரை தேடி பிடிச்சிருக்கேன். மாமா, நான் சாமர்த்தியசாலியா இல்லையான்னு காட்டறேன். பாருங்கோ. இப்போ இந்த கோலத்திலே இவரோட இந்த காரிலே என்னை மாமா பார்க்கணும். பார்க்கத்தானே போறார். இவர் ஏனோ பேசாமல் காரை ஓட்டிண்டு வரார். இவரை பார்க்கறச்சே எனக்கு பாவமாயிருக்கு. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியிலே இவர் உள்ளூர வதைப்படான்னு எனக்கு புரியறது. நானா இவர்கிட்டே பேச்சு கொடுக்கறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து. 12 வருஷத்துக்கு முன்னே சிகுந்தலையும் துஷ்யந்தனும் பண்ணிண்ட மாதிரி ஒரு கல்யாணம். அதுக்கு நம்ம சாஸ்திரப்படி காந்தர்வம்னு பேரு. அப்படி ஒரு கல்யாணம் இதே காரிலே எனக்கு ஆயிடுத்து. கிரிச்னு சக்கரம் தார் ரோடிலே தேயா அவர் பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தறார். நடு ரோடிலே ஒரு செம்படவ கிழவி கோடியை போட்டுட்டு ஒன்னும் புரியாம அலங்க மலங்க ஓடறாள். இவர் கையை வெளியே நீட்டி அவளை ரிக்ஷாக்காரன் மாதிரி ஏதோ அசிங்கமா சொல்லி திட்டறார். அட கஷ்டமே, என்ன இவர் இப்படி பேசார்? எனக்கு உடம்பெல்லாம் கூசி போறது. மறுபடியும் கார் புறப்படறது. இப்போ அவருக்கும் வெக்கமா இருக்கும் போல இருக்கு. அவரே என்கிட்டே பேச்சு கொடுக்கிறார். பின்னே என்ன? ஒரு நிமிஷம் நான் பார்க்காட்டி என்ன ஆவறது? இருட்டிலே குட்டிச் சாத்தான் மாதிரி வந்து நிக்குது பாரேன் மூதேவி. லேசா பட்டுட்டா போதும், லபோல போன்னு கத்திக் கும்பல் சேர்த்துடும் தெரியுமா? அதுக்கு பாலே குப்பத்திலே இருக்கிற பொறுக்கிங்களெல்லாம் வந்து சேர்ந்துடும். தனியா இருந்தால் நானும் பொறுக்கிங்களோட பொறுக்கியா இறங்கிடுவேன். ஒரு பொம்பளையையும் காரிலே வச்சிக்கினு அசிங்கமில்லே? அதுக்குத்தான் பயந்துட்டேன். இவர் தமிழ் பேசும்போது வேடிக்கையா இருக்கு. அது சுத்தமான மெட்ராஸ் பாஷையுமில்லே. ஏதோ ஆங்கிலோ இந்தியன் தமிழ் பேசுற மாதிரி. இங்கிலீஷ்லே பேசும்போது இவருக்கு இருக்கிற தரம் தமிழ் பேசும்போது இல்லே. அதுக்கு காரணம் தமிழ் இல்லை. இவர் பேசுற தமிழுக்கு அவ்வளவு தரம் இல்லை. பெட்டர் யூ டாக் இன் இங்கிலீஷ்னு நான் இவரை இங்கிலீஷ்லேயே பேசச் சொல்றேன். இவர் தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி ரோடை பார்த்து காரை ஓட்டிண்டு சொல்றார். ஐ ஃபீல் டெரிப்லி சாரி. நீ அந்த கார் சம்பவத்தை கல்யாணம்னும் என்னை உன் புருஷனும் சொல்றதன் மூலம் கல்யாணத்தையும் உன்னையும் அவமானப்படுத்திக்கிறேயோ? நான் அதை கல்யாணம்னு சொல்லி உங்ககிட்டே ஒன்னும் உரிமை கொண்டாட வரலே. ஐ மீன் லீகலி. வேறே இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கிற தகுதியே நான் இழந்துட்டவள். ஏய் கேள், ஒன்லி பி ஏ கான்குபைன் டு சம்ஒன், எஸ் நாட் எ வைஃப் எனிமோர். நான் யாருக்காவது ஆசை நாயகியா இருக்கலாமேயொழிய மனைவியா இருக்க முடியாது. நான் யாருக்கோ அப்படி இருக்கிறதா பேர் எடுக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நானே அவமதிச்சுக்கிறதாக இருக்கு. அதுக்காகத்தாள் நான் உங்களைத் தேடினேன். மனைவியா இருக்கிறதுக்கு இல்லே, ஆசை நாயகியாக கூட இல்லே. உங்களுடைய ஆசை நாயகிங்கிற பேரை எனக்கு தரணும். தட் வில் ஹெல்ப் மீ எ லாட். உன் டோன்ட் டாக் நான்சென்ஸ். அது உனக்கு எந்தவித வருஷமா நல்லதையும் செய்யாது. 12 வருஷ வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டிருக்கிறது போதும். இன்னும் வேறே அசிங்கப்படுத்திக்காதே. ஒரு பிரணிந்தர முறையிலே உனக்கு எந்த உதவி வேணுமானாலும் நான் செய்யறேன். உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்க. உன் வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்திருக்கிறது போதாதா? நீ மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தீர்மானம் பண்ணினாலே ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்குது. வீணா என் பேரோட உன்னை சம்பந்தப்படுத்திக்கின்னு அசிங்கப்பட வேணாம்.
நான் ஒன்னத்துக்கும் உபயோகமில்லாதவன். உன்னைச் சந்திச்சேனே, அப்பவாவது ஒண்ணுமில்லேனாலும் நான் ஒரு பணக்காரனா இருந்தேன். அதாவது ஒரு மில்லியனருக்கு மகனாக இருந்தேன். அதுவே ஒரு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ அந்த தகுதி கூட இல்லே. இப்போ நான் ஒரு பணக்காரிக்கு புருஷன். ஐஸ் தி ஹஸ்பண்ட் ஆப் எ மில்லியனரஸ். சரி, கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போகலாமா? உனக்கு அவசரமா? ஐயூஜி ஆபீஸுக்கு எதிரே இருக்கிற கார் பார்க்கிங் இடத்தை காண்பிச்சு கேட்கறார். திடீர்னு அவர் முகத்திலே கலவரமும் வருத்தமும் தெரியறது. எனக்கு ஒன்னும் அவசரமில்லை. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லைன்னு சொல்றேன். பீச் ரோடுக்கு பாரலலா மணலை ஒட்டி இருக்கிற ரோடிலே காரை திருப்பிண்டே அவர் என்னை கேட்கறார், ஆர் யூ லிவிங் அலோன்? இல்லே. என்னோட எங்க அம்மா இருக்கா? நீங்க 2 பேர்தானா? எஸ், ஒரு பிரதர் இருக்கான். அவன் தனியா இருக்கா. அன்னிக்கு சாயங்காலமே என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. 2 நாள் கொட்டர மழையிலே நானும் அம்மாவும் தென்னையிலேயே உட்கார்ந்துண்டிருந்தோம். அம்மா என்னை அடிச்சா, திட்டினா. ஆனாலும் அவள் மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருந்தா. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளை நான் வேற யார்கிட்டேயும் விட முடியறதில்லே. என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் முக்கியமா அவாதான். அதுக்காக நான் அவளை வெறுத்துட முடியுமா? காரை நிறுத்திட்டு இவர் இறங்கி வெளியே நிக்கறார். ஒரு சிகரெட்டை பத்த வெச்சுக்கறார். வானத்தை அண்ணாந்து பார்த்துண்டு புகையே ஊதறார். காரை சுத்திண்டு இந்த பக்கமா வந்து என்கிட்டே கார்லே சாஞ்சுண்டு நிக்கறார். திடீர்னு என்கிட்டே திரும்பிச் சொல்றார், யூ ஆர் ரைட். அவங்களை நாம வெறுக்க முடியாது. எங்க அப்பன் எனக்கு என்ன செய்தான் தெரியுமா?ன்னு சொல்லிண்டே பெருமூச்சு விடறார். இப்போ இவர் தன்னோட பிரச்சனை எதையோ நினைச்சுண்டு தவிக்கிறான்னு புரிஞ்சுக்கறேன். வாட்சை பார்க்கறார். எனக்கு பார்க்காமலே தெரியறது. மணி 7:30. இவர் சொல்றார், வழக்கமா இந்நேரமெல்லாம் நான் கிளப்லேதான் இருப்பேன். வீட்டுக்கு போக ராத்திரி 12 மணி ஆகும். சில நாளிலே 2 மணியோ 3 மணியோ ஆகும். எனக்கு சமீபத்திலேதான் தெரிஞ்சுது. ஐ ஹால் பிகம் அன் ஆல்கஹாலிக். நான் சட்டுன்னு அவர தலையே நிமிர்ந்து பார்க்கறேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நம்ம ஜனங்க பாஷையிலே சொன்னால் நான் ஒரு குடிகாரனாயிட்டேள். அது இல்லாட்டி நான் வாழ முடியாதுங்கறதில்லே. அது இல்லாட்டி எனக்கு மரியாதை கிடையாது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இல்லே, என் ஒய்ஃப் இருக்காளே, அதான் அந்த மில்லியனரஸ். அப்பாடி! அதைச் சொல்றச்சையே இவர் முகத்தில் என்ன இவ்வளவு வெறுப்பு? அவளுக்கு என்கிட்டே புருஷன்கிற மரியாதையோ லவ்வோ கிடையாது. ஆனா குடிகாரன்கிற பயம் உண்டு. நாள் குடிச்சிட்டு போனால் நடுங்குவா. அவளை நடுங்க வைக்கிறதுக்காகவே நான் குடிக்கிறேன். குடிக்காத நேரமெல்லாம் அவள் கத்திக்கிட்டிருப்பாள். குடிச்சுட்டால் நான் கத்துவேன். அவள் பயப்படுவாள், பேசாம இருப்பாள். So I felt this is better than that. இதைச் சொல்லிட்டு ரொம்ப காமெடியா சிரிக்கறார். எனக்கோ வயித்தை கலக்கறது. இவர் தொடர்ந்து இங்கிலீஷ்லே சொல்றார், நான் கைதி மாதிரி வாழ்க்கை நடத்திக்கிட்டிருக்கேன். என் பேராலே இருக்கிற எந்தச் சொத்துக்கும் நான் அதிபதி இல்லே. அது மேலே எனக்கு எந்தவித பாத்தியதையும் இல்லே. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற உயிலை படிக்கணும். சே. அதுக்கு அப்புறமும் அந்த வீட்டிலே நான் தலை நிமிர்ந்து ஒரு ஆம்பளைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னை மாதிரி அழிஞ்சு போன ஆத்மா இருக்க முடியாது. அழிஞ்சு போன ஆத்மாங்கிறது என்னுடைய மொழி பெயர்ப்பு. இவர் இங்கிலீஷ்லே சொன்னது எ டெட் சோல். தொடர்ந்து இவர் சொல்றார், அந்த உயிலே என்னை பத்தி எங்க அப்பா சொல்றார். ஆரம்பமே இதுதான். என்னுடைய ஏகபுத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கரே. கெட்ட சகவாசங்களும் துநடத்தையும் உடையவன். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு அப்பறமா என்னையும் என் எதிர்கால நலனையும் காப்பாத்துறதுக்காக ஆசிகளையெல்லாம் அவள் பேரிலே எழுதி வச்சார் எங்க அப்பா. எனக்கு மாசம் இவ்வளவு பணம் தானும் இந்தந்த ஐட்டத்திலிருந்து வர வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கலாம்னு சப்கிளாசஸ் போட்டார். இவ்வளவையும் செஞ்சுட்டுச் சாகரபோது என் கையை பிடிச்சுக்கிட்டு அழுதார். இவ்வளவையும் உன் நல்லதுக்காகத்தான் செய்தேன்னு அந்த தகப்பனே அதுக்காக என்னாலே வெறுத்துட முடியுதா? அந்த வழியா ஐஸ்கிரீம் வண்டி ஒண்ணு வருது. அதை பார்த்த உடனே சின்ன குழந்தை மாதிரி இவர் கேட்கறார், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? நோ தான்ஸ். ஓ ஐ லவ் இட் என்று ஓடி அவனை கூப்பிடறார். காருக்கு பக்கத்திலே அந்த வண்டி வந்து நிக்கிறது. அவன் கிட்டே என்னென்னமோ கேட்கறார். கடைசியிலே 2 கப்பும் 90 பாங்கும் வாங்கிக்கறார். பர்சிலிருந்து 2.5 ரூபாய் எடுத்து கொடுக்கறார். எனக்கு இவரை பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என் ஜஸ்ட் டேஸ்ட் இட். நல்லா இருக்கும். கிட்டே ஒரு கப்பை தரார்.
நான் கையிலே வச்சுண்டு முழிக்கிறேன். நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். ஆனா ரோடிலே காரிலே உட்கார்ந்துண்டு இன்னொருத்தருக்கு முன்னாலே இதை நக்கி நக்கிச் சாப்பிட வெக்கமா இருக்கு. இவர் என்னடான்னா தெருவிலே நின்னுண்டு அந்த கப்பை ஒரு நிமிஷத்திலே வழிச்சு நக்கிட்டு அண்ணாந்து குச்சியை உறிஞ்சிண்டு நிக்கறார். எங்க மஞ்சு 4 கப் தின்னோம். எங்க வீட்டிலே எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். பத்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவா, அதுக்கோசரம் எல்லாம் என் கூட சேர்ந்துக்குங்கு. இவர் மனைவி பேரு பத்மான்னு தெரிஞ்சுக்கறேன். உங்களைப் பத்தி உங்கப்பா உயிலே எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் தப்புன்னா நீங்க அதை நிரூபிச்சிருக்கலாமேன்னு நான் கப்லே இருக்கிற ஐஸ்கிரீமே அந்த மர ஸ்பூனாலே கிளறிண்டே கேட்கிறேன். என்னோட ஐடியா என்னன்னா இதை நன்னா இளக்கி ஜலமாக்கிட்டா அப்படியே குடிச்சுடலாங்கிறது. என்னத்தை நிரூபிக்கிறது? ரொம்ப அசுவாரஸ்யமா ஐஸ்கிரீமே உறிஞ்சிண்டே கேட்கறார். வாட் எ ஸ்பிரிட் பர்சனாலிட்டி னு இவரை பத்தி நான் நினைச்சுக்கறேன். சித்தமின்னே இவர் அப்பா எழுதின உயிலை பத்தியும் இவரை வீட்டிலே இருக்கிறவா ட்ரீட் பண்ணதை பத்தியும் ரொம்ப சீரியஸா அங்கலாய்ச்சிண்டிருந்தார். இப்போ என்னடானா ஒரு ஐஸ்கிரீம்லே எல்லாத்தையும் மறந்துட்டு என்னத்தை நிரூபிக்கிறதுன்னு கேட்கறாரே. உங்க அப்பா உங்களை பத்தி உயிலே எழுதி வச்சிருந்தாரே. அதெல்லாம் தப்புன்னு உங்க நடத்தையாலே நீங்க நிரூபிக்கலாமேயூ. பந்தை பாட் பண்ற மாதிரி அந்த காகித கப்பை சுருட்டி மானத்திலே போட்டு இன்னொரு கையாலே ஓங்கி அடிச்சுட்டு எனக்கு பதில் சொல்றார். ஏனாம், எனக்கு வசதியா போச்சு. என்னை இப்படி அவங்க பட்டம் கட்டின பரம் அதிலே இருக்கிற வசதிகளை அனுபவிச்சுக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கினேன். ஒருவேளை அவரு செஞ்சது சரிதான் போக சகர், ஜாக்கிரதையா உயில் எழுதி வச்சு கூட ஆத்திலே இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பத்மா சரின்னு தலை ஆட்டினதனாலே எவ்வளவோ பணத்தை வாரி தீர்த்தம் உட்டுட்டனே. அதுக்கு அப்புறம்தான் அவள் கபான்னு முழிச்சுக்கினா. அவள் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிறா. ஆனால் வேற பெண்களோடையும் எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சபோதான் அவளாலே தாங்க முடியலே. அந்த விஷயத்திலே பொம்பளைதான். ஆனால் நான் சந்திச்ச எந்த பொண்ணும் என்னை காதலிக்கலே. என் ஒய்ஃப் உள்பட நானும் தேடி தேடி அலுத்து போயிட்டேள். ஒவ்வொருத்தியை பார்க்கும்போதும் இது லவ்னு நினைச்சுக்குவேன். ஆனால் அது இல்லேன்னு அப்புறம் தெரிஞ்சு போயிடும். ரொம்பவும் தனக்கு எல்லாரும் கொடுமை செஞ்சுட்ட மாதிரி இவர் குறைபட்டுக்கிறார். எனக்கு சிரிப்பு வருது. நான் சிரிப்பை அடக்கிண்டு அவரை கேட்கிறேன். உங்களை யாருமே காதலிக்கலேன்னு இவ்வளவு குறைபட்டுக்கிறேளே. நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கேளோ? உங்க ஒய்ஃப் உள்பட யாரையாவது? உங்களுக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்குன்னு டெரஸ் பண்ணிக்கறே, சென்ட் போட்டு கரேங்கிறதுக்காக தெருவிலே போறவாள்லாம் உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறே இல்லே? அதுக்காகவே சில பேர் லவ் பண்றதா சொல்லிண்டு உங்ககிட்டே வரலாம். அது உங்களை லவ் பண்றதா ஆகுமா? இதைச் சொல்லும் போது ஆஜுகேயுவி எழுத போற அசுவமேதம் எனக்கு ஞாபகம் வருது. இவர் என்னை விட 7-8 வயசு பெரியவரா இருக்கணும். ஆனால் தாழ் பாடம் சொல்லிக் கத்துக்க வேண்டிய ஒரு சின்ன பையன் மாதிரிதான் எனக்கு தோன்றது. இவரோட பேசிண்டிருக்கிறச்சே ஒரு ஆண்பிள்ளையோட பேசிண்டிருக்கோங்கோமா பயமே எனக்கு இல்லை. இவரை விட பல மடங்கு பலம் உடையவள் நான் என்கிற மாதிரி எனக்கு தோன்றது. இப்பவே இது இப்படி இருக்குன்னா 12 வருஷத்துக்கு முன்னே எவ்வளவு அசடா இருந்திருக்கும்னு நினைச்சுக்கிறேன். அந்த அசடுக்கு பயந்து என்னை பலி கொடுத்துட்டு வந்தேனே, அப்போ நான் எவ்வளவு அசடா இருந்திருக்கேன்னு நினைச்சு பாக்கறேன். இந்த வித்தியாசத்தை பாக்கற அளவுக்கு நான் மாறி இருக்கேனே. எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. ஓ, காலம் எப்படி எல்லாம் மாறிப்போறது. சில மனுஷா மட்டும் மாற மாட்டேங்கறாளே இவரை மாதிரி. மணி 8:30 ஆகிறது. திடீர்னு இவர் அவசரப்படறார். எனக்கு புரியறது. இவருக்கு கிளப்புக்கு இப்போ போயாகணும். அதை புரிஞ்சுண்டு நானே சொல்றேன், புறப்படலாம். உங்களுக்கு அவசரமானா நீங்க இப்படியே போகலாம். நான் ஒரு டாக்ஸிலே கூட ஆத்துக்கு போயிடுவேன். நோ, நான் உன்னை விட்டுட்டே போறேன். உங்க வீடு எங்கே இருக்கு? எக்மோர்லே ஹூத். மறுபடியும் கார் புறப்படறது. சிகரெட் புகை மணக்கறது. அவர் ஒண்ணுமே பேசலே. நானும் மௌனமாயிருக்கேன். எங்க தெருவிலே கார் நுழையறச்சே வாசற்படியிலே லைட்டையும் போட்டுண்டு அம்மா எனக்காக காத்துண்டு திக்கரா. இங்கேருந்தே தெரியறது. இன்னும் கொஞ்ச நாழியிலே அவளுக்கு நான் ஒரு பெரிய அதிர்ச்சியே தரப்போறேன். இதோ கார் எங்காத்து முன்னாடி நிக்கறது. அம்மா பாக்கறாள். நன்னா வெடிச்ச முன் சீட்டிலே இருக்கிற எங்க 2 பேர் மேலேயும் படறது. அம்மா பாக்கறா. அவ பாக்கறதுக்கு வேணுங்கிற அவகாசம் தரதுக்காக நான் நிதானமாகவே இவர்கிட்டே விடை பெற்றுக்கறேன். நாளைக்கு போன் பண்றேன். குட் நைட். See you. நான் கார்லிருந்து இறங்கறேன். அம்மா பார்த்து திகைச்சு போய் நிக்கறா.